பாண்டிக்கு வானத்திக்கு பதிலாக வேற ஜோடி இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாண்டியன் அன்னைக்கு மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்து அப்படியே கை காலெல்லாம் அழுக்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பைக்கை கழட்டி போட்டு அதே சமயம் நீட்டாக சுடிதார் போட்டுட்டு அந்த வழியாக வந்த வானத்தி அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையை செருமிக்கிட்டே நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு பாண்டி பார்க்காதவர் போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அண்ணே அண்ணி வந்திருக்குண்ணே அப்படின்னு தன்னோட எடுபுடி பையன் சொல்ல உடனே பாண்டி என்ன என்ன வானதி அப்படின்னு கேட்குறாரு. பாண்டி என்ன பாண்டி இப்படி மூஞ்சி ஒருன்னு வச்சுருக்க? நான் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தெரியும். அதுக்கு வேண்டி உன் அன்னிக்கு முன்னாடி ஏன் உங்கள் அண்ணி தான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த தொழிலை நான் ஆரம்பித்தது ஒன்றும் தப்பில்லையில்ல பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் சொல்ல உடனே பாண்டி சொல்கிறாங்க, வானதி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ இந்த மெடிக்கல் ஷாப் கொஞ்சம் கூட உனக்கு முன் அனுபவமே இல்லாத தொழில், அதை நீ ஆரம்பிக்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலன்னு திரும்ப திரும்ப என்னை கன்வின்ஸ் பண்ணாத வானதி அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, எப்போவுமே உங்கள் அண்ணன் சோழனுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருக்குமே கிறுக்கு பிடிச்சிருக்கு பாண்டி, எல்லாத்துக்கும் எப்போவுமே அந்த நிலா தான் வசத்தியாக இருக்கணும் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துக்கே வர்றாங்க வானதி. உடனே நான் இப்போ ஏதாவது உங்ககிட்ட பேசினேன்னா நீ பாட்டுக்கு இங்கே வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு வேலை இருக்குது கிளம்பு அப்படின்னு சொல்ல சொல்லுவ பாண்டி சொல்லுவேன், அவ்வளவு பெரிய நாளும் 5000 10,000 வருமானம் வர்ற மெடிக்கல் ஷாப்பை விட்டுட்டு உன்னை பார்க்குறக்கு வந்த பாரு, என்னை எதால் அடிக்கணும்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு. கரெக்டாக மெடிக்கல் ஷாப்பில் ஒரு 2-3 ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சொல்கிறாங்க, மேடம் இந்தாங்க மேடம், இந்த பிராண்டு உங்கள் கடையில் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல நல்ல லாபம் கிடைக்கும் மேடம், இங்கே பக்கத்துலலாம் மெடிக்கல் ஷாப்பில் நம்ம பிராண்டு தான் மேடம் அடிக்கடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே வானத்தியோ இது விற்றா எவ்வளவு சார் லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்க, மேடம் இந்த ஒரு பாட்டில் நீங்கள் எங்ககிட்ட வாங்கும் பொழுது 250 ரூபா, இதே நீங்கள் அங்கே எம்ஆர்பி ரேட்டு 700 ரூபா போட்டிருக்கிறோம் மேடம், ஸோ அந்த 700 ரூபா வரைக்கும் நீங்கள் எவ்வளவு வேணுனாலும் அதிகப்படுத்தி விற்கலாம் மேடம் அப்படின்னு சொல்ல வானத்தி சொல்கிறாங்க, அப்படியா இந்த மருந்தை டாக்டருங்க நிறையா சிபாரிசு செய்கிறாங்களா, மக்கள் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அனுபவமே இல்லாத உயிர்களை காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்தப்படுற மருந்தோட பணத்துக்காக தான் தான் பெருசுன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக விளையாடியே ஆகணும்னு சொல்லி லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வானதி. உடனே அப்போ 250 இது 700, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 650 ரூபா 500 ரூபாய்க்கு மேலே லாபம் வருது அப்படின்னு கணக்கு போட்டுட்டு தப்பா மனசுக்குள்ள உடனே சரிங்க சரி எனக்கு கொடுங்க இந்த மருந்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. அதே சமயம் வெளியில் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4-8 போனதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் ஒரு 10 கடை இருந்தால் போதும் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அங்கே நிலாவும் சோழனும் ஹனிமூன் போகிறதுக்காக கிளம்பி ட்ரெயினுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து. அதே சமயம் அங்கே சோழன் சொல்கிறாரு, நிலா அங்கே பாரு ஒரு பொண்ணு பாவம் 2 கண்ணும் தெரியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையா கையேந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உடனே நிலாவும் நானும் பார்த்த சோழன் பாவம் அவங்க அம்மாவும் கூட தான் வர்றாங்க, கொடுங்க இந்தாங்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சோழனும் நிலாவும் எழுந்திரிச்சு போக, அம்மா இந்தாங்கம்மா, ஏம்மா உங்கள் குழந்தைக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கண் தெரியாமல் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க, அதை ஏம்மா கேட்குறீங்க, என் புள்ள பிறந்து ஒரு 3 வயசு வரைக்கும் நல்லாதாம்மா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு காய்ச்சல்னு வந்துச்சு, சரின்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், அங்கே கூட்டிகிட்டு போனால் அவங்க ஒரு டானிக்னு ஏதோ சிரப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்கம்மா, அதை குடிச்சு அவளுக்கு கண்ணு 2ம் தெரியாமல் போச்சுமா, என்னதான் இருந்தாலும் இப்படியுமா மனசாட்சி இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி உயிருங்களோட மருந்தில் கூட விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் தான் விசாரித்து பார்த்ததில் அதில் போலியா ஏதோ அங்கே மருந்தை தயாரிக்கிற கம்பெனி ஏமாற்றி விற்றதில் தான் இப்படி நிறையா பேருக்கு ஆயிருக்குன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே நிலாவுக்கு ஷாக் ஆகி, அம்மா என்ன சொல்கிறீங்க, இப்படி எல்லாமும்மா நடக்கும், சரி இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, கேட்குறக்கே கஷ்டமாக இருக்குது, உங்கள் குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட
வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் மறுபடியும் அங்கே பிளாட்ஃபார்மில் போட்டிருக்கிற அங்கே சேரில் உட்காந்துட்டு, என்ன சோழன் இப்படி எல்லாமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சிரிச்சுக்கிட்டே சோழன் சொல்கிறாரு, பின்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம வானதி மாதிரி முன்பின் தெரியாத தொழிலை மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கால, இந்த மாதிரி ஏதாவது காரணத்துக்கு சிக்காமல் இருந்தானா சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவே ஃபோன் வருது. எப்பா நிலா கிளம்பிட்டீங்களாப்பா கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் தான் ஃபோன் பண்ணுறாரு. அண்ணா இல்லைண்ணா, ஏண்ணா ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்க, இல்லைப்பா இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துருச்சுப்பா. நிலாவை அங்கே நம்ம வானதியோட மெடிக்கல் ஷாப்பில் ஏதோ மருந்து வாங்கி குடித்த ஒரு 2-3 பேருக்கு கண்ணு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய போராட்டமாக அங்கே போலீஸுமா வானதியோட மெடிக்கல் ஷாப்புக்கு முன்னாடி இருக்க வானதி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. பாண்டிக்கு ஃபோன் பண்ணால் பாண்டி ஃபோனை எடுக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுச்சுப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா நிலா, அதுதான் அப்படின்னு சொல்ல, அண்ணன் இது எங்கே தப்பு நடந்திருக்குன்னே தெரியலண்ணே, இதுக்கு தான் தெரியாத தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம்னு சொன்னோம். சரிண்ணே இருங்க, நாங்கள் ஹனிமூனே போகலை, திரும்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் நேராக திரும்பி வானதி வச்சிருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு முன்னாடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அதுக்குள்ளே பாண்டிக்கும் நியூஸ் தெரிஞ்சு பாண்டியும் வந்துடுறாரு. அங்கே கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுகிறாங்க. வானதி வந்திருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட, சார் எனக்கு உண்மையிலையுமே இந்த மருந்து நான் எதுவுமே வாங்கலை சார், இந்த மருந்து கம்பெனிக்காரரே வந்து 2-3 பேர் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் சூட்கேஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போனாங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் ஒரு பிபிஏ தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் எல்லாத்துலேயுமே அரியர் சார், நான் படிக்கவெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, ஏம்மா நீ படிக்கலைன்னு சொல்கிற, அப்புறம் எப்படிம்மா லைசன்ஸ் வச்சுருக்க, லைசன்ஸ் இல்லாமல் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்ல, உடனே சார் மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கணுங்கிறதே எனக்கு இப்போ தான் சார் தெரியும், உனக்கு தெரியுது தெரியல ரெண்டாவது பாருமா, உன் கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்ட எத்தனை பேருக்கு கண்ணு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்காங்கன்னு, அவங்களுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்கிற, உயிரோட விளையாடுற விஷயமா இது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு லத்தியால் 2 அடி அடிக்க, கரெக்டாக நிலாவும் சோழனும் உள்ள அவசரமாக என்டர் ஆகிறத பார்த்துட்டு, என்னை காப்பாற்றுங்க சோழன், நிலா காப்பாற்றுங்க, பாண்டி என்னை காப்பாற்று பாண்டி, பாண்டி ப்ளீஸ் பாண்டி, உன் பேச்சை கேட்காம இந்த மருந்து கடையை நடத்துனதுக்காக என்னை காப்பாற்றாமல் விட்டுறாத பாண்டி, ப்ளீஸ் பாண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதே சமயம் நிலாவோ, சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இங்கே தெரியாமல் அந்த தப்பு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் தெரியாமல் நடக்கிற தப்பா, நீங்கள் யார், இவங்க கிட்ட ஒரு வாட்டி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, உடனே நிலா கிட்ட, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் சார், அவங்க கிட்ட கொடுத்த கேஸையெல்லாம் வாபஸ் பண்ணிடுறோம், பத்தாததுக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பையும் இனிமேல் நடத்தாமல் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல, உடனே என்னமோமா அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த கேஸை அவங்க வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாங்கன்னா இந்த பொண்ணை விடுறேன், இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசினாலும் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானதியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் லாக்கப்பில் உள்ளே தள்ளிடுறாங்க. அதே சமயம் நிலா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட எல்லாம், உங்களோட கண்ணு திரும்பவும் வர்றதுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகுதோ அது எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணுறேன், அதே சமயம் நீங்கள் அந்த பொண்ணு மேலே கொடுத்துருக்குற கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதிக்காக தன்னை எதிர்த்து சாதிக்கணும்னு சொல்லி திமிர் பிடிச்சு அலைஞ்ச அந்த வானதிக்கு தேவையில்லாமல் அதிக பிரசங்கித்தனமாக ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் நிலா பேசுகிறாங்க. அவங்களும் பத்தாததுக்கு எங்களுக்கு நஷ்ட ஈட ஆளுக்கு 5-5 லட்சம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க நாங்கள் கொடுத்துட்றோம், கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்க வச்சு வானதியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. வானதி கண்ணில் கண்ணீர் வர, என்னை மன்னிச்சிருங்க நிலா, உங்கள் கூட போட்டி போடணும்னு தேவையில்லாமல் அதிக பிரசங்கித்தனமாக நான் நினச்சதுக்கு சரியான பாடம் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, பரவாயில்ல வானதி, நீ சின்ன பொண்ணு, நான் அதனால் அதை தப்பாக எடுத்துக்கல, ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் மற்றவங்க முன்னாடி ஜெயிக்கணும்னு சொல்லி இப்படி அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருடி கொடுக்குறாங்க வானதியோட தலையை நிலா.